ஆர்ஜே பாலாஜியோட ப்ரோக்ராம்க்கு போறனதும் என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அது பெரிய ஷோ, 40 லட்சம் பேர் கேக்குறாங்க அப்படின்னு. ஆனா அது ஒரு குப்பை ஷோ, அவன் ஒரு தண்டம். டைரக்டர் ஷாமின் இந்த கண்ணியமிகு பேச்சு என் மீதும் என் நிகழ்ச்சியின் மீதும் அவர் வைத்திருக்கும் மதிப்பையும் மரியாதையுமே காட்டுகிறது. இவரை போன்றே டேகிடிசி நிகழ்ச்சியை பற்றி கழுவி கழுவி கருத்துக்களை வைத்திருக்கும் அனைவரது உயர்ந்த சிந்தனைக்கும் ஆர்ஜே பாலாஜி ஆகிய எண்ணின் சிறந்தாழ்ந்த நன்றிகள். பின் குறிப்பு, உங்களுக்கு ஞாபகம் வரும் அவார்ட்ஸுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. கொஞ்சம் அப்படியே டாடா ஸ்கூசுவத்தியை சுற்றி விட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனோம்னா நம்மளுக்கு ஞாபகம் வரும். நம்மளோட பாலிய காலத்தில், எனக்கு பாலிய காலம் தானே இன்னும், சரி உங்களோட அங்கிள் பாலிய காலத்தில் வந்து ரஜினியா கமலா அப்படின்ற ஒரு இது இருந்திருக்கும். அதே கொஞ்சம் பெரிய அங்கிள்னா எம்ஜிஆர் சிவாஜி அந்த டிபேட்லாம் வந்திருக்கும். உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யாருக்காதும் அந்த டாக்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பயங்கரமாக நம்ம எப்படி பேசியிருப்போம், நம்மளோட மிகப்பெரும் ஆர்குமெண்ட் எப்படி இருந்திருக்கும், அதுக்கு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் எப்படி நம்ம முஸ்தபான்னு தோளில் கை போட்டு போயிருப்போம் அப்படின்னு நம்மளாம் உங்களுக்கு தோணும். இதெல்லாம் வந்து ரெண்டு மனுஷங்க நேரில் பேசும்போது, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கும்போது வர ஆர்குமெண்ட், அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாக்க நம்மளுக்கு வந்து ரொம்ப பிளசண்டான ஞாபகம் தான் நிறைய வரும். அன்னைக்கு நான் அப்படி சொல்லி அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்த ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்களுக்கு, ஒவ்வொரு நடிகருக்கும் இருக்காங்க, எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அவங்கலாம் இன்டர்நெட்ல போய் போட்டுக்கிற சண்டையெல்லாம் நார்மலான ஒரு மனுஷனால பார்க்க முடியுமா? அதே நேரத்தில் போடுற இவங்க எல்லாருமே வந்து நார்மலான மனுஷங்க இல்லைன்னா கிடையாது. அந்த பையன் காலையில் கிளம்பி காலேஜ் போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர பையனா இருப்பான். ஆனால் அவன் இன்டர்நெட்டுக்கு வந்து யூஸ் பண்ற லாங்குவேஜ், அவன் யூஸ் பண்ற வார்த்தைகள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வக்கரம்லாம் வந்து ஏதோ ஒரு சைக்கோ கிட்ட இருந்து வருது, இல்லைன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு வினோதமான மனுஷன் அப்படின்ற மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து வருதுன்னா அண்டர்ஸ்டாண்டபிள். இது மாதிரிலாம் எப்போ ஏதோ இங்க மூலையில இருந்து இருப்பாங்க. நம்மளோட மூஞ்சி தெரியாது, யாரையும் நேரடியாக ஃபேஸ் பண்ண தேவையில்ல, அந்த கூச்சம் தாய்க்கெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு மூலையில இருந்து உட்காந்து நம்ம டைப் பண்றதானே, என்ன வேணாலும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு கூசுற மாதிரி இப்போ இன்டர்நெட்ல யூஸ் பண்ற ஸ்கூல் காலேஜ் போற பசங்க, ஆஃபீஸ் வேலைக்கு போற நார்மல் மனுஷங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ், இந்த நடிகர் வர்சஸ் அந்த நடிகர், இந்த படம் வர்சஸ் அந்த படம், இவங்க வர்சஸ் அவங்க, இந்த மியூசிக் டைரக்டர் வர்சஸ் அந்த மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுற ஒரு விஷயத்துல தண்ணியும் ஈடுபடுத்தி அதுக்கப்புறம் அதையே பழக்கப்படுத்தி அசிங்கமா பேசுறதெல்லாம் நார்மலா ஆகி ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தாக்க இவங்க யாருக்குமே டாலரன்ஸ் லெவலே கிடையாது. அன்னைக்கு அந்த நடிகர் போட்ட சட்டை சரியில்லை அப்படின்னு ஒருத்தன் போட்டுனானா, எவன் சட்டை சரியில்லைன்னு போட்டானோ அவன் குடும்பம் மொத்தத்துல இருந்து எல்லாரையும் இழுத்து அதுக்கப்புறம் அவன் வாழ்நாளில் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வாயில வராத கெட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் வக்கரமா பேசுறது நியாயமான ஒரு சண்டையா? இது ஏதோ நேத்திக்கு நடந்த ஒரு விஷயம், போன வாரம் நடந்த ஒரு விஷயம், அதனால தான் இப்படி பேசுறேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இதை காலகாலமா நடந்துனுக்குது, ஒரு 3-4 வருஷமா நடந்துனுக்குது. இட்ஸ் பிகமிங் லைக் a mass hysteria of the psychopath of the lot of irritation is coming like that no to all of us. அதனால தான் யாருக்கு இருக்கணும் இந்த moral responsibility? எப்ப பாரு ஃபோனும் கையுமா இருக்கான் என் பையன் அப்படின்ற மாதிரி ஒரு பையனோட அம்மா அப்பாவா நீங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அடுத்து ஒரு 30 செகண்ட் கேளுங்க. உங்க பையன் ஏதாவது ஒரு நடிகரோட மிகப்பெரும் ரசிகராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மிகப்பெரும் ரசிகராக அவன் நிஜத்தில் கூட அவனை காமிச்சிக்க மாட்டான். ஏன்னா யார்கிட்ட போய் காமிச்சிக்க முடியும்? யார்கிட்ட உங்ககிட்ட வந்து நான் இந்த நடிகரோட ரசிகனாச்சு போய் படி அப்படின்றவங்கல்ல, அதனால அதில் எந்த பெருமையும் அவங்ககிட்ட கிடையாது. ஆனால் இன்டர்நெட்டில் இதே மாதிரி நான் இந்த நடிகனோட ரசிகன் அப்படின்னு சொன்னால் பெருமைப்படுறதுக்குன்னு ஒரு பெரிய கும்பலே இருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நிஜ வாழ்க்கையில் சாதாரண பையனாக இருக்கிறவன் அங்கே வந்து ஒரு மாபெரும் ரசிகனாக அவனை ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாபெரும் ரசிகன் அப்படின்ற பட்டத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா, அந்த பட்டத்தை தக்க வச்சுக்கணும்னா அசிங்கமா வாயில வராத உங்க பையனா நம்ம பையனா இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி நம்ப முடியாத வார்த்தையா அவன் இன்னொரு நடிகருக்கு எதிராக, அந்த நடிகரோட ரசிகர்களுக்கு எதிராக பேசி தொலைச்சா மட்டுமே தான் இதை அவன் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதை உங்க பையன் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஐயோ என் பையனா அப்படின்ற மாதிரி தயவுசெய்து ஆண்டி இதெல்லாம் ஒண்டி வக்காலத்து வாங்கிட்டு வந்துடாதீங்க ஆண்டி. எந்த பையன் வேணாலும் சான்ஸ் இருக்குது, கெட்ட பையன்லாம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஆக்கி விட்டுடுச்சு இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், யூடியூப், இன்டர்நெட் எல்லாம். இதுவே பழகி போய் எந்த ஒரு வேல்யூஸுமே இல்லாமல் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசுறான் அப்படின்ற மாதிரி ஒரு அலார்மிங் சிச்சுவேஷனாக மாறுது. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, இது ஒரு 3 வருஷமா வந்து சத்தமே இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி எந்த சிறப்பு பார்வையிலையும் வராது, எந்த பேப்பர்லையும் ஃபர்ஸ்ட் லைன்லாம் வராது. ஏன்னா அது பெரிய விஷயமே கிடையாதுன்ற மாதிரி தான். ஆனால் யார் கெட்டு போறா அப்படின்னு பார்த்தாக்க நம்ம வீட்டில் இருக்கிற பையன் தான். முக்கியமாக இந்த பசங்க யாராவது இது மாதிரி பயங்கரமான ரசிகர்கள் இப்போ என்ன திட்டுறதுக்கு ஆயத்தமாயி இன்டர்நெட் பக்கம் இப்போ ஓப்பன் பண்ணி அசிங்கமாக ஆல்ரெடி திட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தான், நீ எதுக்கு இது மாதிரிலாம் திட்டுறீங்க, யாருக்காக, இது என்ன ஆக போகுது உங்களுக்கு, நம்மளுக்கு தான் எவ்வளோ டிக்னிட்டி போகுது. அது அப்படியே வந்து அம்மா இங்கே பாருமா நான் இப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் போயிட்டு யார்ட்டே பெருமையாக காட்ட முடியுமா? அது எப்படி நம்ம தப்பான லைட்டில் காட்டும்? நம்ம அம்மா கிட்டையும் நம்ம வீட்டில் இருக்கிட்டையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஓப்பனாக காட்ட முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து திரைமறைவாக ஒளிஞ்சு செய்றீங்க அப்படின்னாலே அது தப்பான விஷயம் தானே. அது நீங்க எதை போய் டிபேட் பண்ணுங்க, பயங்கரமா டிபேட் பண்ணி இன்டெலெக்சுவல் டிபேட், பிகாஸ் மை ஆக்டர் இஸ் கிரேட், ஏன்னா வந்து இந்த ரீசன் அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு பதில் இன்னும் யாராவது சொல்லிட்டோம். ஆனா அதை விட்டுட்டு குடும்பத்தை திட்டுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, பச்சையா பேசுறது, இல்லை தம்பி அதெல்லாம் செம்ம அசிங்கம், அருவருப்பு. சின்ன வயசுல நம்ம ஏரியால இருந்து யாராவது செம்மையா குச்சிட்டு ரோட்ல அசிங்கமா கெட்ட வார்த்தை திட்டு இருப்பாங்க. நம்ம அப்பா அம்மா எல்லாம் பார்த்துட்டு ஐயா பொறுக்கி பாரு அங்கே வேக் அப்படின்னு. நம்ம என்ன வேக்கா, நம்மளாம் செம்ம. நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஹீரோட இன்ட்ரடக்ஷன் சாங்னா எவ்வளவு கருத்துக்கள் இருக்கும், 7432 கருத்துக்கள் இருக்கும்ல. அம்மாவை படிக்க
படிக்க வைக்கணும், தங்கச்சியை வாழ வைக்கணும், பாகிஸ்தானை திருத்தணும், இந்தியாவை மாற்றணும்ட்டு எவ்வளோ கருத்து. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ், இவ்வளோ கருத்துல ஒரே ஒரு கருத்தை நிஜ வாழ்க்கையில சொன்னா நிறைய இளைஞர்கள், எக்கச்சக்க இளைஞர்கள் வந்து என்ன வாங்க அப்படின்னு பார்த்தாக்க அவங்களாம் செம்மையாயிடுவாங்க. அவங்கள ஒரு நல்ல லைட்ல ரெஸ்பெக்டபிளா காமிக்கிறதுக்கு இது ஒரு செம்ம ஹெல்ப் பண்ணும். நீங்க ஒண்டி என்னோட உண்மையான ரசிகனா இருந்தா இன்டர்நெட்ல நம்ம படம் நல்லா இல்லை நீ யாரை சொன்னாலோ, இல்ல வந்து நம்மளை பத்தி ஏதாவது கமெண்ட் பண்ணாலோ, ஓ அப்படிங்களா நாங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கிறோம், இது உங்க கருத்துக்கு நன்றி, இல்ல அப்படியே நீங்க இப்படி சொல்றீங்களா, எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு, இது கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணுங்க. ஆனா அசிங்கமா கெட்ட வார்த்தையில பேசாதீங்க, அவங்க குடும்பத்தை இழுக்காதீங்க, நாக்கு கூசுற மாதிரிலாம் பேசாதீங்க. அது வந்து உங்களோட டிக்னிட்டிக்கும் என்னோட டிக்னிட்டிக்கும் நல்லது கிடையாது, நம்மள நல்ல லைட்ல காட்டாது. நாளைக்கே இது மாதிரி நீங்க ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லாம் போடுறீங்க, இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்கன்னு உங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சுனா அவங்க எப்படி நினைச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒரு நடிகர் உருறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பட்டனை வந்து தமிழ்நாடே அமுக்கும். இல்ல இன்ஃபேக்ட் இன்டர்நெட் யூஸ் பண்ற எல்லாருமே அனுப்புவாங்க உலகம் ஃபுல்லா. ஆனா என்னன்னா யாருமே இதுக்கு ஏன் சொல்லவே இல்லை? அமைதியா இருக்கிறது இவங்களுக்குலாம் தெரியாதா அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா எந்த அளவுக்கு வந்து தன்னை பத்தி இவ்வளவு ரசிகர்கள் இப்படி ஆன்லைன்ல பேசிட்டு இருக்காங்க, தனக்கு சப்போர்ட்டாகவும் தனக்கு எதிராக பேசுறவங்களை இவ்வளவு அசிங்கமா திட்டியும் பேசுறாங்கன்னு தெரியாம ஏதாவது ஒரு நடிகர் இருப்பாரான்னு எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் யாராவது எஜுகேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி அறிக்கை விடலாம். அப்படி தெரிஞ்சும் அப்படி சும்மா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது சரி, அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு நம்ம எதுவும் போய் பேசல அப்படின்ற மாதிரி இருக்கிறது, அமைதியா இருக்கிறது கொம்பு சீவு விடுற மாதிரி தானே. அது எதுக்கு சீவு ஒன்று? இது மாதிரி ஒரு அறிக்கை விட்டா இவ்வளோ உயிரை வச்சு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுற ரசிகர்கள் எப்படி அந்த நடிகரை எதிர்த்து வந்து நாங்கள் இல்லை நீங்க சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம்னு கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க? பேச மாட்டாங்கல்ல. பா நம்மளுக்காக இவ்வளோ பேர் அடிச்சுட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆள்னு ஆன்லைனில் தெரியுதுன்றது எந்த அளவுக்கு நியாயமான விஷயம்? இட்ஸ் நாட் கரெக்ட். நோ. இதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா அப்பாவுக்கும் சம பங்கு இருக்குது. உங்க பையன் நேச்சத்தில் வேணா நார்மல் பையனா இருக்கலாம், ஆனால் ஆன்லைனில் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டாக இருக்க முடியும். ஸோ அவன் ஆன்லைனில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு பாருங்க. அந்த தம்பி டே இது மாதிரிலாம் பேசாதடா, ஏன்டா இது ரொம்ப அசிங்கமா இருக்குது, கேட்கவே சகிக்கல. நீ ஏதோ சைக்கோவா இருந்தால் யாரும் உங்ககிட்ட வந்து பேச மாட்டாங்க. நீ சாதாரண ஒரு பையன், ஜாலி பையன், பி எ ஜாலி பாய். ஆமா இவன் சொல்லுவான் அப்படியே நாங்கள் கேட்டுருவோமா அப்படிங்களா? இதுக்கும் என்ன அசிங்கமா திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். திட்டினாலும் பரவாயில்ல, ஏதோ சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன். இது டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஆஃப் த பொதுநலம் கருதி வெளியிடுவோர் தொடரன்